தமிழுக்கு வணக்கம். இன்று நாம் இலங்கையில் தற்போதைய மிக மோசமான சூழல் குறித்து பேசப் போகிறோம். நமது தேசம் இப்போது ஒரு மாபெரும் சவாலை எதிர்கொண்டிருக்கிறது. மிகவும் துரதிர்ஷ்டவசமாக தாளமுக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் அதனால் ஏற்பட்டிருக்கும் உயிர் சேதங்கள் பற்றிய விவரங்களை உங்கள் முன் வைக்கின்றேன். கடந்த சில நாட்களாக வங்கக்கடலில் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தால் ஒரு மாபெரும் தாளமுக்க பிரதேசம் உருவாகி அது மிக வேகமாக இலங்கையை நோக்கி நகர்ந்தது. இதன் விளைவாக நாட்டின் பல மாவட்டங்களில் அதிகபட்ச அளவிலான மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. சில பகுதிகளில் 24 மணி நேரத்திற்குள் எதிர்பாராத கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இந்த அதீத மழைப்பொழிவுதான் நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட முக்கிய காரணமாகும். தாழ்வான பகுதிகளில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழிந்ததால் பல நகரங்களும் கிராமங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. வீடுகள், சாலைகள் மற்றும் விவசாய நிலங்கள் அனைத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் மக்கள் தங்களது உடைமைகளை இழந்து வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் காயமடைந்தவர்களும் காணாமல் போனவர்களும் பலர் உள்ளனர். அரச படைகள், கடற்படை, காவல்துறை மற்றும் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி போர்க்கால அடிப்படையில் நடந்து வருகின்றது. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்கும் பணியும் துரிதமாக நடைபெற்று வருகின்றது. அரசாங்க தரப்பிலிருந்தும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, உடை மற்றும் மருத்துவ உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. நண்பர்களே, இவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் நாம் இயற்கையிடம் எவ்வளவு பணிந்து இருக்கின்றோம் என்பதை மீண்டும் ஒருமுறை உணர்த்துகின்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நமது சகோதர சகோதரிகளுக்கு நாம் அனைவரும் துணையாக நிற்க வேண்டியது அவசியம். உங்களால் முடிந்த உதவிகளை சிறிதாக இருந்தாலும் தயவு செய்து நிவாரண முகாம்களுக்கோ அல்லது உரிய அமைப்புகளுக்கோ வழங்குங்கள்.